Hello everyone, welcome back to our channel. So என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருந்தோம். இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் வீடியோ நான் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பட் ப்ராப்ளம் எங்கே வருதுன்னா கெமிஸ்ட்ரி வீடியோஸ் வந்து ப்ராமிஸ் பண்ண மாதிரி கொடுக்க முடியல. ஸோ நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா இவர் வந்து ஏமாத்துறாரு, ஓகேவா? ஏமாத்தணும்னு நினச்சிருந்தேன்னா 300 ரூபாய்க்கு வந்து கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் டெஸ்ட் சீரிஸ் இது எல்லாமே கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு வந்திருக்காது. சரிங்களா? இன்னுமே நீங்கள் வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூட் எடுத்துக்கிட்டாலும் சரி, பெரிய இன்ஸ்டியூட்டில் வந்து கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொன்னால் மினிமம், ஓகேவா, நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியும் 30,000 rupees கொடுத்துட்டு நீங்கள் நிறைய பேர் வந்து இப்போ கூட எக்ஸாம் முடிஞ்சதுக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஈவன் நம்ம வந்து எட்டெக் இண்டஸ்ட்ரியிலே பெரியவங்களே எடுத்துக்கிட்டாலும் சரி, ஓகேவா, என்னோட இன்ஸ்பிரேஷனான ஃபிசிக்ஸ் வாலாவே எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்களே பார்த்தீங்கன்னா 1900 rupees கிட்ட தான் கிராஷ் கோர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 300 rupeesக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ் தான் கொடுப்பாங்க. நான் வந்து உங்களை ஏமாற்றணும்னு நினச்சிருந்தா இந்த அமௌண்ட்டை 300 அப்படின்னு என்றைக்குமே சொல்லியிருக்க மாட்டேன். இது போக இந்த லெக்சர்ஸ் எல்லாத்தையும் யூடியூப்பில் நான் கொடுத்துருக்கவே மாட்டேன். சரிங்களா? மேபி வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து மணிக்காக தான் பண்ணுறதா இருந்தால் இந்த வீடியோஸில் யூடியூப்பில் வரது ஆப்பில் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் உங்களால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. மேபி ஒரு 5 நாள் மெசேஜ் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் உங்களால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஸோ உங்களை ஏமாற்றணும் அப்படின்னு இன்டென்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ என்ன அப்படின்னா ஃபிசிக்ஸ் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை. கெமிஸ்ட்ரிக்காக, ஓகேவா, பெஸ்ட் ஃபேக்கல்ட்டி இருக்கணும், கரெக்டாக நீட் ஓரியன்டாக நடத்தணும், அந்த டெடிகேஷன் இருக்கணும், டீச்சிங் மேலே டெடிகேஷன் இருக்கணும், நல்லாவும் நடத்தணும். இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸையும் நான் வந்து யோசிச்சுட்டு நான் இது வரைக்கும் சரியா ஒரு 7-8 பேரை மீட் பண்ணியிருப்பேன், ஓகேவா, இந்த கோர்ஸ் விஷயமா கெமிஸ்ட்ரி கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணோம், இது அது இது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் ஓகேன்னு சொன்னாங்க, ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்னால அவங்களால அப்போதைக்கு பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இல்லை என்னால் முடியாது அப்படின்னாங்க. ஈவன் இப்போதைக்கு ஒரு மேம் இருந்துக்காங்க, அவங்க வந்து ஃபஸ்ட்டு நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. லேட்டராக என்னாச்சு அப்படின்னா அந்த மேம் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் எக்ஸாமில் இருக்கும் தெரியுமா, அந்த குரூப் எக்ஸாமுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த குரூப் எக்ஸாம், ஓகேவா, ஸோ ஏன்னா குரூப் எக்ஸாம்லாம் நம்ம கிளியர் பண்ணணும், 30,000 40,000 இந்த மாதிரி சேலரி கிடைக்கும். என்கிட்ட இருக்கிற ஒர்க் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. எனக்கு வந்து 1 டேல 1 hour லெக்சர் ரெடி பண்ணி கொடுத்தாலே போதுமானது. அதனால் என்னால் வந்து ஒரு பர் ஹவர் பேசிஸில் 1000 rupees அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்னால் அந்தளவுக்குலாம் எஃபோர்ட் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ என்னால் அவ்வளோ பே பண்ண முடியாது. அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன் வந்து குரூப் எக்ஸாம் எழுதுறது. பட் அகைன் அந்த மேம் வந்து மோட்டிவேட் பண்ணிவிட்டு இல்லை மேம் கண்டிப்பாக உங்களால் முடியும், உங்களை நம்பி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி ஓகே சொன்னாங்க. திரும்பி நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணோம். திரும்பி அவங்க இல்லை சார் என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ்ஸை ஸ்டாஃப்ஸை தேடணும். இந்த மாதிரி காந்திகிராமில், ஓகேவா, ரிசர்ச் ஸ்காலர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் பேசினேன். அவங்க வந்து ஒரு சில பேர்லாம் ஒரு சில இங்கே வந்து அகாடமி இருக்குது, ரீச்னு சொல்லிட்டு ஒரு அகாடமி இருக்குது, அங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஐ தாட் தட் ஓகே, ரீச் அகாடமி திண்டுக்கல்ல வந்து பேர் இருக்குது, ரீச் அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. ஓகே, ஒரு வேளை அவங்க நல்லா பண்ண, ஏன்னா இந்த ரீச் அகாடமி எப்போ இருக்குன்னா நான் 12th படிக்கிறதுலேருந்து இருக்குது. அப்போ அந்த பேர் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நான் என்ன நினச்சேன், ஓகே நல்லா நடத்துவாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் போயிட்டு ப்ராப்ளம்ஸ்லாம் நடத்தவே மாட்டோம் ஃபிசிக்ஸில், சரி கெமிஸ்ட்ரியில் அந்தளவுக்குலாம் கொஸ்டின் பிவைக்கு அதெல்லாம் இல்லை, சும்மா கான்செப்ட் மட்டும் நடத்துவோம், அதுவும் பொறுமையாக நடத்துவோம். ஒரு 8 lecture 8 hours பார்த்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ அமௌண்ட் வாங்குவோம், இவ்வளோ அமௌண்ட் வாங்கிட்டு நாங்கள் வந்து ஒரு ½ யூனிட் முடிச்சிடுவோம் அப்படின்னாங்க. நம்மளுக்கு வந்து கிராஷ் கோர்ஸில் இருக்கும், கரெக்டாக இல்லையா? இப்போ நீ யோசிச்சு பாருங்க, 8 நாள் வீடியோ வருது, ½ யூனிட் முடியுது, அது ப்ராப்ளம்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் அது வேஸ்ட்டு தான். அடுத்து ஒரு சில பேர்ட்ட அப்ரோச் பண்ணுறப்பங்க வந்து கொஸ்டினுக்கு வந்து இவ்வளோ காசு வேணும், ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணதுக்கு எனக்கு இவ்வளோ காசு நீங்கள் கொடுக்கணும், அந்த மாதிரி இருக்கனால அது முடியாமல் போயிடுச்சு. ஒரு மேம் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க சிஸ்டர் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பீரியடில் இருக்காங்க, ஓகே, ஷீ இஸ் எக்ஸ்பெக்டிங் அ பேபி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவங்களே கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அதனால் இவங்க வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நான் வந்து அதனால் வேறு வழி இல்லாமல் நான் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நான் நடத்திடுறேன் அப்போ நான் உள்ளே வந்து இப்போ என்னன்னா நான் வந்து ரெக்கார்டு எழுதி முடிக்கலை. அதனால் பார்த்தீங்கன்னா நான் என்ன பிளான் பண்ணேன்னா, சப்போஸ் இந்த ரெக்கார்டை வந்து இந்த நியூ இயர்க்குள்ளே முடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த டைம் அது நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பிளான் பண்ணிட்டு தான் நாங்கள் இது பண்ணோம். நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்துச்சு, ஓகேவா. இனிமேலும் வரும், கோர்ஸ் முடிகிற வரைக்கும் டிஃபிகல்ட்டிஸ், ஏகப்பட்ட டிஃபிகல்ட்டிஸ் வரும் எங்கள் சைட்லேருந்து. இப்போ கூட நான் உங்கள்கிட்ட சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 25% மட்டும்தான், ரிமைனிங் நான் உங்கள்கிட்ட சொல்லலை.
எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ வரைக்கும் எப்படி லவ் பண்ணி நம்பிக்கை வச்சு சப்போர்ட் பண்ணீங்களோ இனிமேல் அதே தான் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 100 பேரில் ஒரு சில பேர் வந்து ஒருத்தவங்க 2 பேர் வந்து கண்டிப்பாக இது வந்து ஏன்னா அவங்களுக்கு மேபி நம்மளை வந்து தெரியாமல் இருக்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம வந்து உண்மையிலே நல்லதுக்காக தான் பண்ணுறோம். இல்லை ஒரு சில பேர் வந்து புது ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க, அப்போ தான் திடீர்னு கிராஷ் கோர்ஸ் இருக்குது 300 ஜாயின் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ வராதப்ப அவங்களுக்கு கோவம் வந்து நியாயமானதான். பட் என்னை பற்றி தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியும், ஓகேவா? இப்போ ஈவன் என்கிட்ட இப்போ லைவ் பேட்சில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ஒரு 2-3 நாளைக்கு வீடியோ இல்லை கிளாஸ் இல்லை இன்னைக்கு இந்த ஒர்க் இருக்குது அந்த ஒர்க் இருக்குன்னு சொன்னால் கூட அவங்க புரிஞ்சுக்குவாங்க. பிகாஸ் தே நோ மீ, ஓகேவா? இல்லை இவர் இவ்வளோ நாள் பண்ணியிருக்காருன்னா இதுக்காக இப்படிலாம் இருக்காது இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு 4 மாதம் 6 மாதம் எங்கள் கூடயே கிளாஸ் நடத்தியிருக்காரு. ஒரு 3 நாள் லீவ் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக அது ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும், ஜென்யூனாக இருக்கும், இவர் ஏமாற்ற போகிறது இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். புதுசாக ஜாயின் பண்ணுற ஏதாச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் மேபி அது தெரியாமல் இருக்கலாம். அதனால் வந்து அவங்க வந்து தப்பாக பேசுகிறதாகட்டும், இல்லைனா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேற ஒரு இதுலேருந்து வந்தவங்களாக இருக்காங்க, ஓகேவா? ஸோ ஒரு சில இது மற்ற சேனல்ஸ் ஆகட்டும், மற்ற ஆப் வழியாக வந்தவங்களாகட்டும், அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேணும்னே வந்து கோர்ஸை ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களோட அல்டிமேட் எய்ம் என்ன மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறது. இவர் ஒன்றுமே நடத்த மாட்டார், இவர் இப்படி தான், இவர் ஏமாற்றுவார், நம்ம எல்லாருமே போயிடுவோம், சரியா? ஸோ அந்த மாதிரி பேஸ்லையும் வரவங்க இருப்பாங்க. பட் எஸ், உங்கள் சப்போர்ட் வேணும். எங்கேயுமே போகலை, நாங்கள் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போயிருக்கோம், ஓகேவா? கண்டிப்பாக கம்பேக் ஸ்ட்ராங்கராக இருக்கும். அது வரைக்கும் நான் என்ன சார் பண்ணுறது? ஓகே சார், நீங்கள் வந்து உங்கள் ஆட்டுக்குட்டி இந்த கதை எல்லாம் சொல்லிட்டீங்க, ஓகே சார். நான் நீட் எக்ஸாம் எழுதி ஆகணும். ஏன்னா நான் நீட்டில் போயிட்டு இது சொல்ல முடியுது, எங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவர், அவர் வந்து இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறதுனால தான் என்ன ஆயிடுச்சு, அவர் கோர்ஸ் வந்து லேட்டாக ஆரம்பிச்சார். நாங்கள் அது வரைக்கும் என்ன சார் பண்ணுறது? எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறதுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்ல, இப்போ எங்கள் நல்லதுக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள். நல்லா பாரு, உனக்கு ஒரு டைம் ஷெட்யூல் கொடுத்துருந்தேன். ஃபிசிக்ஸ் அந்த 3 hour டைம் ஸ்லாட், கெமிஸ்ட்ரி 3 hour டைம் ஸ்லாட், டெஸ்ட்டு 3 hour டைம் ஸ்லாட், பயாலஜி 3 hour டைம் ஸ்லாட், ரிவிஷன் 2 hour டைம் ஸ்லாட். இதெல்லாம் எங்கே சார் கொடுத்தீங்கன்னா எல்லா வீடியோ சேனலில் இருக்குது, தயவுசெய்து பாரு. அப்போ ஃபிசிக்ஸ்க்கு டைம் கொடுத்தாச்சு, கெமிஸ்ட்ரி யாருமே நடத்தவே இல்லை, நான் என்னையா பண்ணுறது அப்படின்னா வேணும்னா ஃபிசிக்ஸோட 2nd வால்யூம் எடுத்துக்கோ, இல்லைன்னா 12th ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கோ. ஃபிசிக்ஸோட 12th ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டு கெமிஸ்ட்ரி டைமில் இந்த 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் சேர்த்து படிக்க ஆரம்பிச்சிரு. அப்போ என்ன சார் ஆகும்? ஃபிசிக்ஸ் தானே சார் படிச்சிருப்பேன். அப்போ யோசிச்சு பாரு, எப்போ வந்து ஆக்சுவலாக ஷெட்யூல் படி 12th ஃபிசிக்ஸ் படிக்கணுமோ அப்போதைக்கு உனக்கு அந்த டைம் ஸ்லாட் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா நீ அதை ஆல்ரெடி படித்து வச்சிருக்க. அப்போ நீ என்ன பண்ணிக்கலாம்னா கெமிஸ்ட்ரியை அப்போதைக்கு நீ எக்ஸ்ட்ரா படிக்க முடியும். புரியுதா? பயாலஜி சீக்கிரமாக முடிச்சிரு, எவ்வளோ சீக்கிரம் முடிச்சு பயாலஜி முடிச்சிரு. எக்ஸ்ட்ரா ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். எக்ஸ்ட்ரா ரிவைஸ் பண்ணனா கண்டிப்பாக பயாலஜி ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். இந்த இடத்துல ரிவிஷன் டைம் இருக்கு உனக்கு. பயாலஜி பிசிக்ஸ் தரோ பண்ண டெஸ்ட் எழுதிடு. எப்பெல்லாம் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்பெல்லாம் டெஸ்ட் எழுதி யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. எல்லாம் எங்கே இருக்கு? ஆப்ல இருக்கு. ஆப்ல எல்லா டெஸ்ட்டும் உனக்கு நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். லெசன் வைஸ் லெசனாக டெஸ்ட் இருக்குது, எல்லாத்தையும் எழுது, ஒழுங்கா ஹார்ட் ஒர்க் பண்ணு. இந்த கெமிஸ்ட்ரி இப்போதைக்கு இல்லை, கெமிஸ்ட்ரி இல்லவே இல்லைன்னு சொல்லல, கெமிஸ்ட்ரி இப்போதைக்கு வீடியோ தர முடியலன்னு தான் சொல்கிறேன். கொடுக்க மாட்டேன்னா சொல்கிறேன் இல்லை, கண்டிப்பாக கொடுத்துருவேன், எல்லாமே உனக்கு கிடைக்கும். கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்குறேன், அவ்வளோதான். அந்த டைமை வேஸ்ட் பண்ணாத. அன்னே கொடுக்கல, நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், அந்த டைம் நம்ம வந்து உட்காந்து படம் பார்த்துருவோம். நோ, ஃபிசிக்ஸ் எக்ஸ்ட்ரா படி, இல்லை பயாலஜி எக்ஸ்ட்ரா படிச்சிரு. தயவுசெய்து இந்த மாதிரி நீ ஃபாலோ பண்ணு, ஒழுங்காக ஹார்ட் ஒர்க் பண்ணு. கண்டிப்பாக ஒன்றால் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஆல்ரெடி நீ காமிச்ச சப்போர்ட் மாதிரி இந்த டைமும் சப்போர்ட் காட்டு. இந்த டைம் நீ பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை. சப்போஸ் கிராஷ் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம், கிராஷ் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. டெஸ்ட் எழுத ஆரம்பி, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கமெண்ட் செஷனில் எவ்வளோ பாசிட்டிவாக கமெண்ட் விட முடியுமோ அவ்வளோ நல்லா கமெண்ட் விடுங்க. எனக்கு அது ரொம்ப பர்சனலாக சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.